பாஸ்கர். நேற்று காலையில் ஒரு 10:30 மணி அளவில் புரட்சித் தமிழகம் பறையர் பேருடைய தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் மா.க. ஸ்டாலின், பாமகவை சேர்ந்த மா.க. ஸ்டாலினுடைய வெடிகுண்டு வீச்சை கண்டித்து டிஜிபியை பார்த்து பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் டிஜிபியை சந்தித்து புகார் மனு தருவதாக ஒரு தகவல். ஏற்கனவே சோழமண்டல மாநாட்டில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அழைத்து சிறப்பு செய்தவர் என்பதாலும் தனிப்பட்ட முறையிலும் அண்ணன் மீது ஒரு நல்ல நன்மதிப்பை கொண்டவர். எனவே என்ன நடந்தது என்பதை கேட்டறிவ ஒரே காரணத்துக்கோசம் டிஜிபி அலுவலகத்திற்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போனார். ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் போகும்பொழுது என்ன நடந்தது என்பது தமிழக ஊடகங்கள் அனைத்தும் வெளிச்சம் போட்டு காட்டியது. நடந்தவற்று தன்னை காத்துக்கொள்வதற்காக, தற்காத்துக் கொள்வதற்காக சில விஷயங்களை அவர் செய்தார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்று தமிழக காவல்துறை சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சில வழக்குகளை பதிவு செய்கிறது. இன்று இரவு சுமார் 10:30 மணி அளவில் அண்ணன் வீட்டில் அவரை கைது செய்கிறாங்க. கைது செய்து நேரடியாக D5 மெரினா காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்துட்டு அங்கிருந்து ராயப்பேட்டா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அவருடைய ஃபிட்னஸ் செக் பண்ணுறாங்க. ஃபிட்னஸ் செக் பண்ணும்போது அவருடைய பிபி லெவல் நார்மலாக இல்லைன்னு இது மாதிரி ஒரு மாத்திரையை கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரையை உட்கொண்டது பிறகு அவருக்கு எபன் ஃப்ளோல இருக்கு. உடனே ராயப்பேட்டா மருத்துவமனையுடைய அறுவைத்துறையின் பேரில் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு இங்கே வந்திருக்காரு. ஸ்டான்லி மருத்துவமனையுடைய டீன் நேரடியாக அவரை பரிசோதனை செய்து அவருக்கு MRI ஸ்கேன் போன்ற பல்வேறு இரத்த பரிசோதனைகள் செய்து தற்போது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ICU வார்டில் அனுமதி செய்யப்பட்டிருக்கிறார்.